சாலையில் ஒரு சிட்டுக்குருவி பறந்து சென்று கொண்டிருந்தது. அதன் வழியாக ஒரு மரத்தை பார்த்து, அடுத்து மழைக்காலம் தொடங்க இருப்பதால் உங்களது மரத்தில் நானும் என் குருவிகளும் கூடு கட்டி வாழ அனுமதிப்பீர்களா என்று கேட்டது. முதலில் இருந்த மரமோ முடியாது என்று மறுத்துவிட்டது. பின்பு அந்த குருவியானது தொடர்ந்து பயணித்துக் கொண்டே அடுத்த மரத்திடம் சென்றது. இரண்டாவது மரத்திடம் கேட்டபோது அந்த மரம் அனுமதித்தது. அந்த குருவியும் சந்தோஷத்துடன் தனது குட்டிகளுடன் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்தது. மழைக்காலம் தொடங்கிவிட்டது. மழையின் அளவு அதிகரித்து கொண்டே இருந்ததால் மரமானது தாக்குப்பிடிக்க முடியாமல் கிளை ஒடிந்து ஆற்று வெள்ளத்தில் வந்து கொண்டிருந்தது. அப்போது அதனை பார்த்த குருவியானது, இது நாம் வசிக்க இடம் கேட்ட மரமாயிற்றே என்று எண்ணி அந்த மரத்திடம் கேட்டது. நானும் எனது சிட்டுக்குருவிகளும் உங்கள் மரத்தில் கூடு கட்டிக்கொள்ளவா என்று கேட்டபோது நீ மறுத்தாய் அல்லவா, அதனால்தான் உனக்கு இன்று இந்த நிலைமை என்று பேசியது. அதற்கு அந்த மரமானது சொன்னது, நான் வலுவிழந்து விட்டேன் என்று எனக்கு தெரியும். நீயும் உன் குழந்தைகளும் நல்ல வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றுதான் உனக்கு இடமில்லை என்று கூறினேன். என்னை மன்னித்து விடு என்றது.